அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டேட்டா சென்டர்ல அந்த லிக்விட் கூலிங். லிக்விட் கூலிங் இன் டேட்டா சென்டர் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதில எது எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய அ இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டத்துக்கு எந்த மாரிலாம் யூஸ் பண்றாங்க? எந்த மாரிலாம் ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்டிஎக்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஎக்ஸ் அப்டின்னா, ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்றத தான் வந்து ஆர்டிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. அ இது ஒரு டைப் ஆஃப் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இது ஒண்ணு. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் டூ சிப். டைரக்ட் டூ சிப் லெவல் கூலிங். ஓகேவா? டைரக்ட் டூ சிப் கூலிங். இது ஒண்ணு. இந்த 2 அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மர்ஷன் கூலிங். இது வந்து 3 விதமா உங்களுடைய ஐடி ரேக்ஸ்ல இருக்கிற ஹீட் லோட்ஸ ரிமூவ் பண்ணி வெளியில எடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம லிக்விட் கூலிங் சிஸ்டம் நம்ம டேட்டா சென்டர்ல சொல்றோம்ல, அதுக்குள்ள தான் வரும். ஓகே. இந்த 3த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஜெனரலா ஒரு விஷயம் வந்து கூட வந்து ஒரு காம்போனன்ட்டா வரும் அப்டின்னா, அது வந்து சிடிசி. சிடிசினா கூலன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த கூலன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் கண்டிப்பா தேவை. அந்த கூலன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து உள்ள வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். அது வந்து லிக்விட் டூ லிக்விடோ இல்ல வந்து லிக்விட் டூ ஏரோ அப்டி இல்லன்னா வந்து அ அ இல்ல அதர் டைப்ஸ் ஆஃப் கூட இருக்கலாம். லிக்விட் டூ லிக்விட் தான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்றாங்க. இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் இன் டேட்டா சென்டர் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்டின்னா, ஜெனரலா வர இப்போ ஒரு 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 ரேக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 கிலோவாட் பெர் ரேக் இல்ல 20 கிலோவாட் பெர் ரேக். இதெல்லாம் வந்து நார்மலா நம்மளுடைய ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், பேக் யூனிட்ட வச்சு நம்ம நார்மலா வந்து நம்ம கூல் பண்ண முடியும். ஆனா, ரொம்ப அதிகமா 100 கிலோவாட் பெர் ரேக், 150 கிலோவாட் பெர் ரேக் இல்ல மோர் தென் 150 கிலோவாட் பெர் ரேக். இந்த மாரி வரும்போது கண்டிப்பா நம்மளால வந்து நம்மளுடைய அந்த ஏர் மூலியமா வந்து கண்டிப்பா கூல் பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துல தான் வந்து இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பண்ணணும்னு நம்மளுடைய டெக்னாலஜி வந்து நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நெறைய இடத்துல ஒரு சில பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மெயினா வந்து இன்னும் ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இந்தியாவுல. இன்னும் நெறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டத்த பத்தி நீங்க ஒரு சின்ன ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா அதில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டத்த பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 வீக்ல ஒன் பை ஒன்னா வந்து ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாரி நான் உங்களுக்கு ஒரு இத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த சொன்னேன்ல இப்போ ஒரு 3 டைப் சொன்னேன். இம்மர்ஷன் கூலிங் அண்ட் ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் டைரக்ட் டூ சிப் லெவல் கூலிங். இத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பாய். ஹேவ் எ நைஸ் டே.